2011லேருந்து 2021 வரைக்கும் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்கல்ல, அது உங்கள் குடும்பத்தில் இல்லை சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் யாராச்சும்? எங்களோட ரிலேஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இன் டாக்டர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சாங்க. அது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் தான். இல்லை எந்த வகையான ஒரு ஸ்கூலுக்கு போகலனாலும் வந்து வீட்டுக்கு தேடியே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோட வீடியோஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் டிஎன் வந்து புக்ஸ் எல்லாம் சில பேர் வாங்க முடியாது. அதை பற்றி புக்ஸை வாங்கி கிளாஸில் நடத்தினாலும் டீச்சர்ஸ் நடத்தலாம் சில இதெல்லாம் புரியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மடிக்கணினி கணினி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து எவ்வளோ வகையான விவரத்தை எல்லாம் வந்து கற்றுக்குறாங்க. வைஃபை மூலயமா கனெக்ட் பண்ணி வீட்டில் இருந்தே வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும் வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக வந்து அமைஞ்சிருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி படிக்கும் போதே வந்து சில டேட்டாஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. நோட்ஸ் மட்டும் இல்லாத நிறைய டேட்டாஸ் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து இது மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும்.